ஐயா 5 வருஷம் சும்மா இருந்த ராகுல் காந்தி டெல்லி நாடாளுமன்றத்தில் பேசிட்டாருங்க. கோஷம் போட்டு கொந்தளிச்சிட்டாருங்கன்னு ஒரே பேச்சா கிடக்குது. நம்ம தமிழ்நாட்டுல இந்த தேமுதிக காரங்களை வாயை திறக்க விடாம விரட்டி விட்டுடுறாங்க அமைச்சர் பெருமக்கள்னு பொறுமுறாங்க எதிர்கட்சிங்க. அத்தனையும் தெரிஞ்சிக்க எதிர்பார்த்து இருக்கிற உங்களுக்காக வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. அப்புறம் என்ன, கலகலப்பா மொறுமொறுப்பா பார்த்து கேட்டு ரசிச்சு கொண்டாடுங்க. தண்டனக்கா 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 தண்டனக்கா. ஆய்வு ஆய்வு ஆய்வு, அணைக்கட்டில் ஆய்வு, நீர்மட்டம் உயர்த்த ஆய்வு, முல்லை பெரியாறு அணையில் மத்திய அரசு ஆய்வு, மூவர் குழுவும் ஆய்வு, தேக்கடியில் கூட்டம், கச்சத்தீவை மீட்க ஓரணியில் ஜெயலலிதா கருணாநிதி, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, ஜெயலலிதா தொடுத்த வழக்கும் கருணாநிதி தொடுத்த வழக்கும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்ற தேர்தலில் ஒட்டு உறவு தொடருமா, தாமரை மாம்பழம் தொடருமா, கூட்டணியோடு இருக்குமா, பொதுக்குழுவில் முடிவு, பாமக நிறுவனர் அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்ல வேண்டும், அவர்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். நானும் அதையே வழிமொழிகிறேன். கொடுமை ராகிங் கொடுமை, கல்வி கூடத்தில் கொடுமை, அறவே அதற்கு முடிவு கட்ட ஆளுநர் தலைமையில் ஆலோசனை, கண்காணிப்பு கூட்டத்தில் கல்வி அமைச்சர் பங்கேற்பு. வேண்டும் வேண்டும் தானம், ஒளியூட்டும் கண்தானம், உலக புகைப்பட தினத்தன்று கண்தானத்தை வலியுறுத்தி புகைப்பட கலைஞர்கள் பேரணி, கும்பகோணத்தில் பேரணி. தொடரும் தொடரும் போராட்டம், மீனவர்களின் தொடரும் போராட்டம், இலங்கை அரசு பறிமுதல் செய்த தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்கும் வரை தொடரும். வேலை நிறுத்தம் தொடரும், அடுத்த கட்டமாய் போராட்டம், பாம்பன் பாலத்தில் மறியல் போர், மீனவர் கூட்டத்தில் முடிவு. படகுகளை உடனே விடுவிக்கலை. நான் இதை கண்டிச்சு 23/8 சனிக்கிழமை நாங்க என்ன பண்றோம்னா பாம்பன் பாலத்தை முற்றுகையிடுறோம். மீனவர்கள் சிறநிரப்பு போராட்டம் அறிவித்திருக்கோம். காவல் மக்கள் காவல், ஆற்றை காக்க காவல், பாலாற்றில் மணல் அள்ளி பாழாய் போவதை தடுக்க பொதுமக்கள் காவல், மணல் அள்ளுவதை எதிர்த்து வார கணக்கில் காவல். எத்தனை எத்தனை குடும்பங்கள், எத்தனை எத்தனை உறுப்பினர்கள், ஆடு மாடு வரவு செலவு எல்லா தகவலும் சேகரிக்க தெலுங்கானாவில் மெகா சர்வே. 4 லட்சம் ஊழியர்கள் ஒரே நாளில் சேகரிப்பு, 84 லட்சம் குடும்பங்களில் கணக்கெடுப்பு. விடுமுறை அறிவிப்பால் வெறிச்சோடியது வீதிகள். ஐநாவுக்கு எதிர்ப்பு, ராஜபக்சே எதிர்ப்பு, இலங்கை படுகொலை தொடர்பாக ஐநா விசாரணை நடத்த அனுமதிக்க மாட்டோம், விசா வழங்கவும் முடியாது, ராஜபக்சே கொக்கரிப்பு, ஐநா மன்றம் அதிர்ச்சி. எப்படி 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 தப்பி ஓடுவது எப்படி, சுரங்க பாதையில் குண்டு வெடித்தால் தப்பி ஓடுவது எப்படி, உயிரை காப்பது எப்படி, தென்கொரிய அரசு சோதனை பயிற்சி பயிற்சி. எப்படி எப்படி எதிரிகள் வந்தால் தாக்குவது எப்படி, வானில் பறந்து தரையில் விரைந்து ஜப்பான் ராணுவம் தீவிர பயிற்சி. கபடி 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 கபடி, ஆடிப்பாடு சடுகுடு ஆட்டம், திருப்பூரில் மாணவர் கபடி, திருவள்ளூரில் மாணவியர் கபடி, சடுகுடு 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 சடுகுடு, வீரர்கள் உற்சாகம். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்ட 13,500 மக்கள் நல பணியாளர்களுக்கும் மாற்று பணி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சுட்டி காட்டுகிறார் நமது சுத்தியலை தட்டும் செய்தியாளர். மூடப்பட்ட தீனதயாள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டமாக தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு தீக்குளிக்க முயற்சி செய்ய 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாகவும், வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய கூறி போராடிய ஆசிரியர்கள் 2வது நாளாக கைது செய்யப்பட்டதாகவும் சென்னை செய்திகளை தருகிறார் நமது கோரிக்கை செய்தியாளர். புற்றுநோயை விட கொடிய நோயாக புறையோடி போயிருக்கும் ஊழலை விரட்டியடிக்க எல்லாரும் ஒன்றாய் சேருங்கள் என ஹரியானாவில் பிரதமர் மோடி அறைகூவல் விடுத்துள்ளதாக சும்மா பேசிக்கொண்டே இருக்கிறார் நமது துடிப்பான செயல்பாட்டு செய்தியாளர். இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை ரத்து செய்தது அவசர முடிவு, மீனவர் பிரச்சனையை தீர்க்க இந்த ஆட்சியில ஒரு நடவடிக்கையும் இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் அடுக்கடுக்காக புகார்களை அள்ளிவிட்டதாக
மைக்கை கடிக்கிறார் நமது நாற்காலி கிடைக்காத செய்தியாளர். மொத்தமே 44 பேர் தான் இருக்கீங்க, அதனால எதிர்க்கட்சி தலைவர் பதவியெல்லாம் தர முடியாது என மக்களவை சபாநாயகர் கை கட்சிக்கு டாடா காட்டிவிட்டதாக போட்டு உடைக்கிறார் நமது தனி பெரும்பான்மை செய்தியாளர். மத்திய அரசின் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்ய கூறி 14 ஆண்டாக போராடி வரும் மணிப்பூர் பெண்மணி ஐரோம் சரிம்லாவை விடுதலை செய்ய வேண்டும் என உள்ளூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சிறை கதவை திறக்கிறார் நமது போராட்ட கள செய்தியாளர். தொடர் தோல்வியால் தோண்டு கிடக்கும் இந்திய கிரிக்கெட் அணியை தூக்கி நிறுத்த புதிய இயக்குநராக ரவி சாஸ்திரி நியமிக்கப்பட்டுள்ளதாக மட்டையை திருப்புகிறார் நமது பட்டையை கிளப்பும் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். மாநில கட்சிகள் எல்லாம் தேசிய கட்சிகளா மாற மல்லுக்கட்டு நடத்த, தேசிய கட்சிங்க எல்லாம் மாநிலத்திலையும் கால் பதிக்க துடிக்க, மத்தியில ஆட்சியை பிடிச்ச தாமரை கட்சி தமிழ்நாட்டில் கொடி நாட்ட புது தலைவரை இறக்கி விட்டுருக்காங்க. வாங்க பாப்போம். தாமரை பூவை எப்பவும் பெண்களுக்கு தான் உவமையா சொல்வாங்க. ஆனா தாமரை கட்சிக்கு தமிழ்நாட்டுல தலைவரா இருந்ததுல ஒரு பெண் கூட கிடையாதாம். அந்த குறையை நீக்க இப்போ தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவர் ஆகியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். இவரோட அப்பா குமரி அனந்தன் உடல், பொருள், ஆவி, நாடி, நரம்பு, ரத்தம் அத்தனையையும் காங்கிரஸ் கட்சிக்கு அர்ப்பணிச்சவர். ரொம்ப காலம் கதர் வேட்டி சட்டையிலேயே காலம் தள்ளினவர். அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ள கலகம் ஏற்பட்டு மூப்பனார் தலைமையில மொத்த காங்கிரஸ்காரங்களும் வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு ஆரம்பிச்சப்போ கூட கதர்குல்லாவை கழட்டாம காங்கிரஸ்லயே நீடிச்சவர் அப்பா அனந்தன். ஆனா மகளோ மாற்று கட்சியான பாஜகவுல. காங்கிரஸால தான் நாடு உயர்ந்துச்சுன்னு அப்பா சொன்னா காங்கிரஸால தான் நாடு உருப்படாம போச்சுன்னு சொல்லக்கூடியவங்க தமிழிசை. அரசியல்வாதி மட்டும் இல்லைங்க, இவங்க நல்ல டாக்டரும் கூட. அட இவங்க வீட்டுக்காரர் கூட டாக்டர் தான். இப்படி அரசியல் மருத்துவ பின்னணியில இருந்து வந்து தொபுக்கடீர்னு பாஜக பாலிடிக்ஸ்ல குதிச்சவங்க தமிழிசை. இவங்க பேர் என்னமோ தமிழிசைனாலும் டிவி விவாதங்கள்ல இடியோசை தான். எந்த கட்சிக்காரங்களையும் பேச விடாம இவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க. மோடியையும் பாஜகவையும் யாராவது குறை சொன்னா உடனடியா கொதிச்செழுந்து குரல் கொடுப்பாங்க. இவங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனது டிவி விவாதங்கள் தான்னு சொல்லலாம். அபஸ்வரம் இல்லாம அரசியல் கருத்துக்களை சொன்னதால இவங்களை நிறைய பேருக்கு தெரிய வந்தது. பொன்னார் மத்திய அமைச்சராகி போனார். இப்போ அந்த இடத்தை நிரப்ப தமிழிசை தாவி வந்திருக்காங்க. ஆனா அவங்க முன்னால ஏகப்பட்ட சவால்கள் நிக்குது. என்னதான் 7-8 கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டாலும் தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஜெயிச்சது என்னவோ 2 இடங்கள் தான். நாடு முழுக்க மோடி அலை அடிச்சாலும் தமிழ்நாட்டுல அலை என்ன நுரை கூட அடிக்கல. பெரியார்ல ஆரம்பிச்ச திராவிட இயக்கம் வளமும் உரமும் பெற்ற தமிழ்நாட்டுல காவி கட்சி கால் ஊன்றுறதுக்கான வழி என்னன்னு தேடி பிடிக்கிற வேலை இப்ப அம்மையார் கையில சவாலா இருக்கு. இதுல ஈழ பிரச்சனையில காங்கிரஸ் போன வழியிலேயே காவி கட்சி போய் தமிழர்களோட வெறுப்பை தாறுமாறா சம்பாதிக்குது. தமிழிசை பேர்ல தமிழ் இருக்கு, ஆனா அவர் கட்சிக்கு பிடிச்சது ஹிந்தியும் சமஸ்கிருதமும் தான். இப்படி தமிழ் மக்கள் கிட்ட இருந்து அந்நியமா இருக்கிற கட்சியை எப்படி வளர்க்க போறாருங்கிறது தமிழிசைக்கு இருக்கிற தார்மீக சவால். டாக்டர் என்ன ஆபரேஷன் பண்ண போறாருன்னு பாப்போம். நீங்க தனியா நின்று ஜெயிச்சிங்களா, நாங்க தனியா நின்று ஜெயிச்சோமா? உங்க வெற்றிக்கு எங்களோட உழைப்பு காரணமா, எங்களோட வெற்றிக்கு உங்களோட உழைப்பு காரணமா? தினம் தினம் குத்தங்குறை சொல்லியே ஓடிக்கிட்டு இருக்கு சட்டமன்றமும் நாடாளுமன்றமும். மக்கள் நலத்திட்டத்துக்கு நல்லது கெட்டது எத்தனையோ இருக்க, நம்ம அரசியல்வாதிங்க சொல்றத கேளுங்க. இதுல நாம சொல்ல என்ன இருக்கு? எல்லாரும் எப்போ என்ன பார்த்தாலும் சரி, நீங்க அரசியலுக்கு வருவீங்களா, எப்போ வருவீங்க அப்படி கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்னே சொல்லி காசப்படுறேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, அரசியல் நுழையதுங்கிறது தெய்வச்சியம். அதாவது அது கடவுள் எப்போ நினைக்கிறாரோ அப்போதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தோட முதல் முதலமைச்சரை அந்த மாநில மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லிங்கா படம் எப்போ வரும் நீங்களும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்னோட பிறந்தநாளான டிசம்பர் 12ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. படம் கண்டிப்பாக அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும். நீங்களாம் கண்டிப்பாக பார்க்கணும், ரசிக்கணும். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி, எப்பவும் போல அரசியலுக்கு வர்றது ஆண்டவன் கையில தான் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காங்களா, அவங்க தான்.
பலன் பலன் பலன். தமிழ்நாட்டில் இருக்க அரசு பள்ளிகளுக்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களில் தமிழுக்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வெறும் 772 பேர் தான். இதே ஆங்கிலத்துக்கான நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 2822 பேர். அப்புறம் அறிவியல், சமூக அறிவியல் இந்த பாடத்துக்கெல்லாம் 2000 பேருக்கு மேலே தாங்க நியமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா 6வதுலேருந்து 8வது படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுக்கெல்லாம் போதிய தமிழ் ஆசிரியர் இல்லாத காரணத்தினால வேற பாடங்கள் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஆசிரியர்களே தமிழ் பாடங்கள் எடுக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ் ஆசிரியர்களை திட்டமிட்டு குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைங்க. பார்த்தீங்கன்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இந்த விகிதத்தில் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தமிழ் ஆசிரியர்களோட எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கையில் கூடும். இதுக்கு தமிழக அரசு ஒரு கண்டிப்பான ஒரு முயற்சி எடுக்கணுங்க. பலன் பலன் பலன். இப்படி சொன்னது நான் இல்லைங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூவாங்கலையோ பூவு. சிகரம் தொடு படத்துல ஃபர்ஸ்ட் டைமா போலீஸ் கெட்டப் போட்டு நடிச்சிருக்கேங்க. நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்காக எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வரணும் அப்படின்றதுக்காக பாடி லாங்குவேஜ் மாற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்கேன். இப்படி நிறைய டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நிறையவே உழைச்சிருக்கேன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கெட்டப் அப்படின்னு சொன்னாலே எனக்கு எங்கள் தாத்தா சிவாஜி கணேசன் அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா தங்கப்பதக்கம் படத்தில் என்னமா நடிச்சிருப்பாங்க, எவ்வளோ ஒரு கம்பீரம். அதை பார்க்கும்போது இப்போ கூட எனக்கு அப்படியே மெய் மறந்து போயிடுவேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்காக எங்கள் அப்பா தாத்தா மாதிரி அவங்களோட சாயல் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த படத்தில் எனக்குன்னு ஒரு ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதையும் மீறி அவங்களோட சாயல் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நானாக செஞ்சது இல்லைங்க, தானாக வந்தது. பூவு பூவு பூவு. அட இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களோட பேரன் விக்ரம் பிரபு. ஐஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பாரதி ராஜா முதல் முறை அது படம் முடிச்சுட்டு என்கிட்ட போட்டு காமிச்சார். யோ படத்தை பார்த்துட்டு ரீ ரெக்கார்டிங் பக்காவாக பண்ணையா அப்படின்னு சொன்னாப்புல. படம் முடிச்சுட்டு வந்த பிறகு என்னையா படம் பற்றி படம் எப்படியா இருக்குது அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக எனக்கு படம் பிடிக்கல, இருந்தாலும் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் போட்டு அவர்கிட்ட போட்டு காமிச்சேன். படம் பார்த்து முடித்தோடனே அழுதுகிட்டே, யோ இளையராஜா நீ போகும்போது தெரிஞ்சு போச்சியா படம் உனக்கு பிடிக்கலன்னு. ஆனால் என்ன பர்சன்யா நீ, மியூசிக் எங்கேருந்தியா வருது, எக்ஸ்ட்ராடினரி மியூசிக்கா, வாரே வா ஃபென்டாஸ்டிக்கா அப்படின்னு போட்டு புகழ்ந்துட்டார். நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க, படம் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும், என்னோட சுய விருப்புலாம் இருக்கு இல்லையா, விருப்பு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தாங்க நான் இசையமைப்பேன். காரணம் சரஸ்வதி, சப்தஸ்வரங்கள், தொழில், இது 3த்துக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேங்க. காரணம் இசைதான் என் தொழில், இசைதான் என் மூச்சு. ஐஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். இந்த மாதிரி இசைதான் என் மூச்சு, இசைதான் என் பேச்சு அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, இசை ஞானி இளையராஜா. ஐஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். இந்தியாவோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி பிரச்சனைக்குரிய காஷ்மீர் தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு பாகிஸ்தான், அதுவும் தலைநகர் டெல்லியில். அது மட்டுமா, எல்லையில் தொல்லை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் எப்படிங்க ஒன்றா உட்காந்து பேச முடியும்னு கோபப்பட்டுருச்சு இந்தியா. அதாங்க இன்றைய கருத்து படம் கார்ட்டூன்.
இதுக்கெல்லாம் காரணம் பயிற்சியாளர் தாங்கன்னு ஒரு குரூப்பும், டோனி அவரை டெவலப் பண்ணின அளவுக்கு அணியை டெவலப் பண்ணலைங்கன்னு இன்னொரு குரூப்பும் சண்டை பிடிச்சிட்டு நிற்க இனிமேலாச்சும் ரிலீஸ் ஆகுது பாருங்க. வேலை செய்யணும் பசங்களா. இப்போல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெயிட்டா முதல்வர் பதவிக்கு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா திமுக பதவிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே கிடையாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாராம். அதுக்காகத்தான் திகாவை விட்டு பிரிஞ்சு திமுகவை ஆரம்பிச்சீங்களாப்பா? இயக்குனர் பாலச்சந்தர் கௌரவ இடத்துல நடிக்க ஆண்ட்ரியா, பூஜா குமார் இவங்க 2 பேத்துக்கும் ஜோடியா உத்தம வில்லன் படத்துல ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மேக்கப் போறாராம் கமலஹாசன். உத்தம வில்லன்னாலே ஹீரோ தானப்பா. போன வருஷம் நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஊடகங்களுக்கு மட்டும் 104 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. வெயிட்டாதான் தோத்துருக்காங்கப்பா. நடிகர் சங்கத்துல மோதல் வெடிக்கும்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சரத்குமாரும் விஷாலும் தோல் மேல தோல் கை போட்டு போஸ் கொடுக்கறாங்களாமே. இப்பவாச்சும் கட்டடத்தை கட்டி எழுப்புங்கப்பா. சீமாந்திரா முழுக்க ஒரே நாள்ல குடியுரிமை கணக்கெடுப்பு நடந்ததுனால ஒரே திருவிழா கோலமா இருந்துச்சான். சீமாந்திராக்காரங்க உள்ள வந்தாங்களான்னு கணக்கெடுத்தீங்களாப்பா? கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு பட்டையை கிளப்பிட்டு இருந்த இசை புயல் AR ரஹ்மான் இப்போ ஈரான் சினிமாவிலையும் இசையமைக்க போறாராம். எல்லா புகழும் இறைவனுக்கேப்பா. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான்னு மருத்துவரையா சொல்லி இருக்காரு. கூட்டு வைக்க போற கட்சி கூட்டி கழிச்சு பாருங்கப்பா. இந்த வருஷம் 2014 பொங்கலுக்கு வீரம் படத்தை ரிலீஸ் பண்ண அஜித், அடுத்த வருஷம் 2015 பொங்கலுக்கு கௌதம் மேனன் இயக்கத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்க படத்தை ரிலீஸ் பண்ண போறாராம். அடுத்த பொங்கலும் தலை பொங்கல் தான்ப்பா. சிரியா நாட்டில் தவிக்கிற இந்திய மக்களை மீட்க வெளியுறவுத்துறை போராடிக்கிட்டு இருக்க, வறுமையில சிக்கி வாடிக்கிட்டு இருக்கிற மக்களை மீட்க எல்லா துறையும் முட்டி மோதிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நல்ல செய்தி எதுவும் வராதா, கலக்கல் காமெடியோட கண்டுகளிக்க முடியாதான்னு ஏங்கி தவிக்கிற உங்களுக்காக நாளைக்கு காலையில் நம்ம பேப்பர் தோசை வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.